Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம காலையில டிஃபனுக்காக ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் செய்ய போறோம். இதுக்காக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தது அப்படினா 2 எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சீவிக்கலாம். முழுசா சீவி முடிச்சாச்சு. இப்போ கேரட் எடுத்துக்கோங்க. சின்ன கேரட்டா இருந்ததுன்னா 2 கேரட் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டையுமே சீவி எடுத்துட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதுல பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம ஏற்கனவே சீவி வச்சிருக்கிற அந்த கேரட்டை போட்டுக்கலாம். அது கூடவே உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க. இது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரும்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இது சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கும் வேகணும். அதனால இப்போ மூடி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே அது வெந்துடும். இப்போ இன்னொரு பவுலில் முட்டை எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறிக்கு ஏற்கனவே சேர்த்துட்டோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா முக்காவாசி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இது போதும். இப்போ நம்ம இதை இறக்கி எடுத்துடலாம். இது நம்ம ஏற்கனவே முட்டை கலக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதில் சேர்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை தான் இனிமேல் நம்ம என்ன ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றி எடுக்க போகிறோம். தோசைக்கல்லையோ இல்லை பேன்லேயோ ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சிருக்கிற அடுப்பில் கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிறத இதில் போட்டு எடுத்துக்கலாம். என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும். வயிறு நல்லா கம்முன்னு ஆயிரும். ஏன்னா இதில் முட்டை கேரட் உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே சத்துள்ளது தான். காலையில் இந்த மாதிரி சத்துள்ளது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வேகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அதை மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எப்போவும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக இப்படி செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா முட்டை கேரட் உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது. பெரியவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.